மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக கிருத்திகா சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய சத்திய பிரமாண வாக்குமூலமாக தாக்கல் செய்துள்ள அபிடவிட்டில் தன் மீது வழக்குகள் ஏதுமில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற பள்ளியை அரசினுடைய அனுமதி பெறாமல் நடத்தி அதில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டு 63 பேருக்கு போலி மாற்றுச் சான்றிதழ் கொடுத்தது தொடர்பாக 19/3/2025 அன்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 30/1/2026 8 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த விவரங்களை எல்லாம் இவர் மறைத்துள்ளார். தன் மீது வழக்கு இருந்தால் அதை அபிடவிட்டில் காட்டி 3 செய்தித்தாள்களில் 3 நாட்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறைத்து இவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். பச்சிளம் குழந்தைகளுடைய படிப்பை பாழாக்கி மிகப்பெரிய மோசடி வேலையை செய்த திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்களை வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்து அங்கே மொடக்குறிச்சி தொகுதியில் தேர்தலை நடத்த வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தி பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் வீணாகும் என்பதை மாவட்ட தேர்தல் அலுவலகம் நாங்கள் புகாராக மனு கொடுத்துள்ளோம். அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.